உருவம் இல்லாத, அதாங்க உருவம் கிடையாதுன்னு சொன்னல, அது ஒன்றும் இல்லாததுனால ஆகாயத்துல என்னங்க இருக்கு? நீ நானும் வாழ்றதுக்கு தேவையானது அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒண்ணு இல்லாததுதான் கொடுக்குது. நீ ஏதாவது ஒரு பொருளை பாக்குறியா மேல? அதுதான் உனக்கு ஒரு நோட்டை தூக்கிட்டு வாவே, அதுக்குள்ள 9 கோள்கள் இருக்குமா, எங்கடா இருக்கு அப்படின்னா மேலதான் கை காட்டுவாங்க. புரியுதா? மாங்குன்னு தரையில டெண்டுல்கர் பந்தை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாததுக்கு அந்த ஹெல்மெட்டை கழட்டி மேலதான் பார்ப்பான். அங்க ஒண்ணுமே இல்லை. யாரை பார்க்கறான் மேல? அவனுக்கு பயிற்சி கொடுத்தவன் கீழே இருக்கிறான். அவனை பெற்ற அம்மா அங்க பக்கத்துல உட்காந்துருக்கு. அவனுக்கு கை தட்டி ஊக்கப்படுத்துகிற ரசிகர்கள் அங்க இருக்கிறான். அவனுக்கு எல்லா செயலும் இங்கதான் இருக்கு. மேல எவன் இருக்கான்? மேலதான் ஒண்ணுமே கிடையாது, வெறும் வானம் தானே இருக்கு. அது பாட்டில் அதையே போய் பார்க்கறான் அவன். நீங்களே சொல்லுங்க. அப்ப ஒண்ணும் இல்லாத ஒரு செயல்ல இருந்தாண்டா இது ஏங்குதுங்கிறத உன்னையே அறியாம நீ பாக்குறல்ல. சொல்லு, பாக்குறமா இல்லையா? ஒரு மேடைக்கு ஏறுறீங்க, அந்த தரையை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படி ஏறுறீங்கன்னா ஏன் ஏறுறீங்க? அந்த தரையில என்னங்க இருக்கு? உங்க அம்மா படுத்திருக்காளா? உங்க அப்பாவோட பேர் இது எழுதிருக்கீங்களா? அந்த மேடை முதல் மேடைன்னு சொல்றல்ல, அந்த மேடையே ஒன்றும் இல்லாதது, ஒரு எம்டினஸ் தான் அது. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு எம்டினஸ் தான். எம்டி ஒன்றும் இல்லாததாண்டா அந்த ஊர்ல கடவுள். ஒன்று இருக்கிறதா வச்சிருக்க போது அது கடவுள் இல்லை. ஒன்று இல்லாதது தான் எல்லாமே கிடைக்கும். நீ வடலூர்ல போய் சித்தி விளக்கத்தை திறந்தனா அங்க ஒண்ணுமே இருக்காது. நீயா 2 நெய் விளக்க வேணா ஏற்றி வைக்கலாம், அங்க ஒன்றும் இல்லை. அப்ப இறைவன்னா ஒண்ணு இருக்காது, ஆனா எல்லா வேலையும் நடக்கும்னு அர்த்தம்.